ஹலோ மை டியர் ஆல். என்னதான் நம்ம வீட மாங்குன்னு கூட்டி கிளீன் பண்ணி நீட்டா எடுத்து வச்சாலும், அடிஷ்னலா இருக்கிறது நம்ம அதிகமா யூஸ் பண்றது இந்த பாத்ரூம் தாங்க. நம்ம பாத்ரூமும், டாய்லெட் எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னா, இந்த மாரி வாரத்துல 2 முறையோ, இல்ல வாரத்துக்கு 1 முறையோ இந்த மாரி நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம ஒரு வேள கெஸ்ட்டே வராங்க, நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம பதட்டமே இல்லாம அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும்போது, கான்ஃபிடென்ட்டா அலோவ் பண்ணுவோம். பயம் இல்லாம. ஸோ, நான் வாரத்தில எனக்கு லீவ் கிடைக்கிறப்போ இந்த மாரி கிளீன் பண்ணிருவேன். ஸோ, அதனோட வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது, நம்மளோட பாத்ரூம் எப்பவுமே சுத்தமா இருக்கும். நம்ம எப்பவுமே கிளீன் பண்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எப்பவுமே டாய்லெட்ல ஹார்பிக்க ஊத்தி நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் தரையும், சிங்க்கையும் கான்சன்ட்ரேட் பண்றேன். தரையில நான் வந்து சோப்பு லிக்விட் மல்டிபர்பஸ் லிக்விட் வச்சிருக்கேன். அந்த லிக்விட் வச்சு தான் நான் பாத்ரூம் வாஷ் பண்ணுவேன். ஸோ, அது எப்பவுமே நீட்டாவும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. ஸோ, நான் அத ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா அப்ளை பண்ணாம, நான் தண்ணீல மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி பாத்ரூமில் வந்து சிங்க்கில் வந்து அந்த பைப்புக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது எப்போவுமே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்கும். உப்பு படிஞ்ச கரையும் அது சீக்கிரமாக போயிடும். அதே மாதிரி சிங்க்குக்கு மேலே இருக்கிற ஏரியாவையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த இடம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி தெறித்து அந்த செவுரெல்லாம் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸோ, அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கழுவிடும்போது நமக்கு சுத்தமாக இருக்கும் எப்போவுமே. அடுத்து நம்ம டாய்லெட்டு வாஷ் பண்ணுறப்போ இந்த ஃப்ளஷ் அவுட் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் சுற்றி இருக்கிற ஏரியாவை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம் ஒரு சிலர்லாம். ஸோ, அதை என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நம்ம சோப்பு போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் எப்போவுமே நீட்டாகவும் பளிச்சுன்னு சுத்தமாகவும் இருக்கும். ஸோ, நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, இவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் தீர்ந்து போச்சு. அதனால் நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு கவர் யூஸ் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது எப்போவுமே டோரில் வந்து அந்த லாக்லேயும் புடியிலையும் கண்டிப்பாக அழுக்கு இருக்குங்க. அதனால் நம்ம வந்து அது க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும். இந்த படியிலையும் அதே மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம கால் மீதி பாதி தண்ணி பட்டு வெள்ளையாக இருக்கும், பாதி பிளாக்காக இருக்கும். ஸோ, அதையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு நீட்டாகவும் இருக்கும். ஸோ, அது அடுத்து நம்ம செவுரெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நம்ம பாத்ரூமுக்கு வந்து வெட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி, நான் இந்த மாதிரி ஒரு வைப்பரை யூஸ் பண்ணி, நான் இந்த பாத்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ, அப்படி இருக்கும்போது நம்மளோட பாத்ரூம் எப்போவுமே ட்ரையாகவும் நீட்டாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ, பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, அடிஷ்னலாக நம்ம வந்து பாத்ரூம் இப்படி தான் இருக்குது. நல்லாயிருக்கு இல்லைங்களா? ஸோ, அடுத்து நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே அதனோட அழகை கூட்டி கொடுக்குறது என்னது? நம்ம பழைய மேட் எடுத்துகிட்டு புது மேட்டை போடும்போது தான் பாத்ரூம் க்ளீனிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ, அதனால் நான் பழைய மேட்டை எடுத்துகிட்டு புது மேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். பாத்ரூம் க்ளீனிங் இப்படி தான் நான் ஒவ்வொரு டைமும் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு பூஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.